exercise 1.4 already 1 to 7 sums வந்து first வீடியோல போட்டுருக்கேன் முன்னாடி வீடியோல இப்போ 8th sum ல இருந்து இந்த வீடியோல பார்க்கலாம் so 8th sum என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க if a equal to -1, 1 and b equal to 0, 2 if the function f such that a mapping b defined by f of x equal to ax plus b this is an onto function find a and b function வந்து a ல இருந்து b க்கு mapping condition பாத்தீங்கன்னா f of x equal to ax plus b ன்னு கொடுத்திருக்காங்க என்ன ஃபங்க்ஷன் சொல்றாங்க onto function so onto function so first ஒரு வேற டயக்ராம் போடுங்க onto function ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரியும் so -1 1 a b condition f such that a mapping b so b ல இருந்து 0 2 condition f of x equal to ax plus b அப்போ x ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் -1 ன்னு எடுத்துறோம் so f of -1 equal to a into -1 plus b next f of -1 equal to a into -1 plus b so f of 1 உடைய வேல்யூ நம்ம 0 ஏனா onto function 0 அப்போ 0 equal to -a plus b இது ஒரு ஈக்குவேஷன் அப்படியே வெச்சுங்க next another condition பாத்தீங்கன்னா f of 1 value same the condition apply பண்ணும்போது a into 1 plus b so f of 1 உடைய வேல்யூ என்ன மேப்பிங் ஆகுது b ல 2 so 2 equal to a plus b so இப்போ இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா so -a plus b equal to 0 a plus b equal to 2 so minus a plus a cancel ஆயிடுது so 2b equal to 2 so b equal to 1 so b equal to 1 ன்னு எடுத்துக்கலாம் so இது b equal to 1 ன்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணினா substitute b equal to 1 in the first one so first one condition -a plus b equal to 0 so -a equal to -b so minus minus cancel so a equal to b so therefore value a equal to 1 அப்போ உங்களுக்கு கேட்ட இந்த ரெண்டு வேல்யூ a b னுடைய வேல்யூ என்னன்னு சொல்லனா a b னுடைய வேல்யூ 1, 1 ன்னு சொல்லி முடிக்கலாம் இதான் இந்த சம்முடைய ஆன்சர் next ninth sum if the function f is defined by f of x equal to three conditions கொடுத்திருக்காங்க x plus 2 2x minus 1 the conditional limits for the x greater than 1 the 2 means x greater than or equal to -1 less than or equal to 1 the condition third in x minus 1 the limits for x greater than -3 less than -1 find the values of these four questions இந்த நாலு क्वेश्चन உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லிமிட்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த லிமிட்ஸ் வந்து நீங்க அசெண்டிங் ஆர்டர்ல எடுத்துங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் லைன்ஸ் டிரா பண்ணுங்க சோ நம்பர் லைன்ஸ் உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு சோ இந்த கிரேட்டஸ்ட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா +1 ஸ்மாலஸ்ட் வேல்யூ -3 சோ -3 இங்க ஸ்டார்ட் பண்ணீங்க -3 -2 -1 0 1 இது வரைக்கும் நமக்கு போதும் சோ இப்போ இங்க 1 இருந்து கண்டிஷன் பாருங்க x greater than 1 not greater than or equal to 1 x greater than 1 னா இந்த 1 ஐ விட அதிகமா இருக்கு சோ இந்த பார்ட் இருக்கு ஒரு பார்ட்டா பிரிச்சுங்க இந்த சைடு 1 ஐ விட அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் இங்க செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா x greater than or equal to -1 less than or equal to 1 அப்போ greater than or equal to -1 னா இந்த பார்ட்ல இருந்து இந்த பார்ட் வரைக்கும் ஒரு பார்ட்டா இருக்கு இது வரைக்கும் நெக்ஸ்ட் x greater than -3 less than -1 -3 விட கம்மியா -1 விட அதிகமா அப்போ -1 விட அதிகமா -3 விட கம்மியா இதுக்குள்ள அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எங்க கண்டிஷன் x -1 லையும் x greater than -1 less than 1 ன்றது 2 ஆகும் இப்போ x greater than 1 ன்றது x plus 2 ஆகும் அப்போ இந்த லிமிட்ஸ் உடைய ஏரியா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா x -1 இந்த 2 is greater than 1 is the infinity value greater than 1 it's not condition up to finite value so infinity value on the side irukudala x plus 2 so first question f of 3 இப்போ 3 எங்க வருது பாருங்க greater than 1 இந்த கண்டிஷன் அதை பாருங்க -3 குள்ள -1 ல இருந்து -3 குள்ள இருக்கக்கூடிய அளவு x -1 யூஸ் பண்ணலாம் அப்போ 1 க்கு மேல 1 க்கு மேலன்றது 3
condition x greater than 1 1 விட அதிகமா இருந்தா x plus 2 அப்ப x plus 2 so x plus 2 so x உடைய value 3 3 plus 2 equal to 5 இது f of 3 உடைய value next second sum f of 0 0 எதுல வருது பாத்தீங்கன்னா 0 க்கு nearest function டைரக்ட்டா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்ப 0 உடைய ஆன்சர் 2 னு ஆன்சர் டைரக்ட்டா சொல்லி முடிச்சலாம் நம்ம क्वेश्चनல next third one f of minus 1.5 f of minus 1.5 இந்த மாதிரி லிமிட்ஸ் பாத்தீங்கன்னா -1 to +1 up to -1 to +1 இருக்குன்னா நீங்க இதிலே விட்டுறணும் -1 க்கு மேல போச்சுனால கண்டிஷன் x - 1 அப்போ இது கண்டிஷன் வந்து x - 1 so f of -5 இது அப்ளை பண்ணும்போது -1.5 -1 -2.5 இது வந்து f of -1.5 உடைய ஆன்சர் next fourth one f of 2 plus f of -2 so first f of 2 என்னன்னு கண்டுபிடிங்க f of 2 எதுல வருது பாருங்க so f of 2 இங்க more than so greater than 1 x வந்து 1 விட அதிகமா இருக்கிற இடத்துல தான் 2 வரும் so அப்ப அதுக்கான கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க x plus 2 so f of x இப்போ எப்பவுமே f பக்கத்துல இருக்குது இதுதான் x வேல்யூ so இந்த x வேல்யூ எடுத்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 2 plus 2 equal to 4 so f of 2 equal to 4 னு கண்டுபிடிச்சிருக்கோம் next அது கூட என்ன சொல்லிருக்காங்க for f of -2 so f of -2 எங்க இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருக்கு ஏன்னா இதனுடைய வேல்யூ வந்து -1 க்கு -3 க்கு நடுவுல இருக்கு எலிமெண்ட் so x -1 so x -1 so இத x வேல்யூ சொல்லிருக்கேன் so -2 -1 -3 இது வந்து f of -2 வேல்யூ இப்போ இதோட கண்டுபிடிச்சு விட முடியாது ஏன்னா இது ரெண்டு ஆட் பண்ண சொல்லிட்டாங்க so f of 2 உடைய வேல்யூ 4 plus f of -2 வேல்யூ -3 so plus into minus so 4 -3 equal to 1 இது வந்து fourth sum உடைய ஆன்சர் f of 2 f of -2 உடைய வேல்யூ fourth sum உடைய ஆன்சர் 10 sum last sum மாடல் தான் ஆனா இங்க பாத்தீங்கன்னு வெச்சுங்க லிமிட்ஸ் எதுல இருந்து எது வரைக்கும் அவங்களே கொடுத்திருக்காங்க -5 to 9 அப்ப ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் -5 ல இருந்து 9 வரைக்கும் நம்ம நம்பர் செலக்ட் பண்ண போறோம் so define as follows the function three conditions in another 6x plus 1 5x square minus 1 3x minus 4 so 6x plus 1 ஒன்றுக்கு தனித்தனி லிமிட்ஸ் எதுல இருந்து இருக்கு பாத்தீங்கன்னா x greater than -5 less than 2 so first number லைன் டிரா பண்ணீங்க so -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 சரி இப்போ இதுல பாருங்க நம்பர்ஸ் x greater than -5 so greater than -5 less than 2 so greater than -5 less than 2 2 விட கம்மியா எடுத்து சொல்லிருக்கோம் அப்ப நம்ம 1 வரைக்கும் எடுத்துக்கலாம் so 6x plus 1 next 2 to less than 6 means 5 வரைக்கும் அப்ப 2 ல இருந்து 5 6 க்கு உள்ள அப்ப இதுக்கான வேல்யூ 5x square minus 1 next x greater than 6 less than 9 so 6 ல இருந்து 9 வரைக்கும் சொல்லிருக்காங்க 3x minus 4 so இதுக்கான கண்டிஷன் இந்த லிமிட்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா f of -3 plus f of 2 so already சொல்லிருக்கேன் 3 plus f of 2 so first f of -3 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்புறம் f of 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்ல போறேன் சம்மரி ஆன்சர் so f of -3 so -3 னுடைய வேல்யூ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிமிட்ஸ்ல so condition 6x plus 1 so 6x plus 1 6 minus 3 plus 1 so -18 plus 1 so equal to -17 இது வந்து f of -3 னுடைய வேல்யூ next one f of 2 so 2 எங்க இருக்குன்னு பாருங்க limits 2 to less than 6 so condition 5x square minus 1 so 5 2 square minus 1 so 5 4 minus 1 so 20 minus 1 equal to 19 f of 2
இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் எஃப் ஆஃப் டூ. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ வேல்யூ மைனஸ் 17 ப்ளஸ் 19. ஸோ 19 மைனஸ் 17 2. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் எஃப் ஆஃப் டூனுடைய வேல்யூ வந்து ப்ளஸ் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் சம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1. f of 7 minus f of 1. So first நீங்க f of 7 கண்டுபிடிங்க. So 7 எந்த கண்டிஷன்ல வந்து 3x minus 7 க்கான கண்டிஷன் 3x minus 4. So f of x, so x value வந்து 7 minus 4. So 21 minus 4. So f of 7 உடைய வேல்யூ வந்து 17. Next f of 1 கண்டுபிடிங்க. So 1 எங்க இருக்கு பாருங்க, 6x plus 1 இதுல இல்ல. So 6x plus 1. So 6, 1 plus 1. So 6 plus 1, 7. So இது f of 1 value. So இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 7 என்றது f of 7 f of 1 என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சப்ட்ராக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. So f of 7 minus f of 1 equal to f of 7 value 17. f of 1 உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, 7 மைனஸ் மைனஸ் இருக்கு மைனஸ் 7. so 17 minus 7 10. so f of 7 minus f of 1. next third one பாத்தீங்கன்னா 2f of 4 plus f of 8. so first நீங்க f of 4 மட்டும் கண்டுபிடிங்க, அந்த 2 அப்படியே இருக்கு. so f of 4 எந்த இடத்துல வருது பாத்தீங்கன்னா 5x square minus 1. so 5 x to the value 4 square minus 1. so 5 16 minus 1. so 5 multiplied by 16 80 minus 1. so f of 4 உடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 79 ன்னு கிடைக்குது. next f of 8. so 8 greater than 6 to 9 வரைக்கும் என்ன லிமிட்ஸ் கொடுத்தா 3x minus 4. so 3x minus 4. அப்ப x உடைய வேல்யூ 3 into 8 minus 4. so 24 minus 4. so 20 f of 8. இப்போ இந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 f of 4 plus f of 8. அப்போ 2 f of 4 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, 79 plus 20. so இது மல்டிப்ளை பண்ணுங்க, 158 plus 20 equal to 178. இப்போ 2f of 4 plus f of 8, the answer வந்து 178. it's also my answer. the fourth one, 2 first 4 condition 2f of minus 2, f of 6, f of 4, f of minus 2. the 4 values கண்டுபிடிச்சிட்டு அந்த பிளேஸ் அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 2f of minus 2. ஸோ ஃபர்ஸ்ட் f of minus 2 மட்டும் எடுங்க, 2 நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இல்லைன்னா இங்கே லாஸ்ட்டாக 2 வித் ஆன்சரை விட்டு 2 மல்டிப்ளை பண்ணி இங்கேயும் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 2 அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் f of minus 2, அப்போ 2 அப்படியே வச்சுக்கோங்க. f of minus 2க்கான கண்டிஷன், ஸோ minus 2 minus 2 எங்கே வருதுன்னா 6x plus 1. அப்போ இந்த 2 அப்படியே இருக்கு. 6 இப்போ இதான் x, 6 minus 2 plus 1. so 2 minus 12 plus 1. so 2 minus 11. so minus 7 multiplied by 2, f of 2f of minus 2 உடைய வேல்யூ வந்து minus 22. next f of 6. so 6 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் லிமிட்ஸ்ல. so 3x minus 4. so 3 multiplied by 6 minus 4. so 18 minus 4. so 14. so இது f of 6 உடைய வேல்யூ. next one f of 4. so 4 உடைய வேல்யூ எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5x square minus 1. so 5 4 square minus 1. so 5 4 square 16 minus 1. so 16 multiplied by 5 80. so 80 minus 1 79. so இதனுடைய வேல்யூ வந்து f of 4 உடைய வேல்யூ வந்து 79. so fourth one
f of minus 2 என்னன்னு கண்டுபிடிச்சினா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிள் பண்ணிக்கலாம். So minus 2 எங்க வருது? first condition 6x plus 1. So 6x plus 1. இதுல x உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா -2. So 6 minus 2 plus 1. So minus 12 plus 1 equal to minus 11. இது f of minus 2 உடைய வேல்யூ. So இப்போ இந்த 4 வேல்யூஸ் இந்த क्वेश्चन அப்ளை பண்ண போறோம். So question பாத்தீங்கன்னா 2f of minus 2. So 2f of minus 2 ஆல்ரெடி நம்ம -22 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள் இருக்கு. f of 6 உடைய வேல்யூ 14 divided by f of 4 உடைய வேல்யூ 79. நெக்ஸ்ட் பிளஸ் f of minus 2 உடைய -11. நெக்ஸ்ட் இப்போ இது வந்து சிம்பிளை பண்ணுங்க. So -22 minus 14. So minus 2 minus minus. So 22 plus 4 sorry 22 minus 22 minus 14 minus 36 divided by 79 plus into minus minus 11. So minus 36 79 minus 7 68. So plus 68. இப்போ இது வந்து ரெண்டுமே வந்து ஈவன் நம்பர். So ஈவன் நம்பர்ஸ் 2 டேபிள்ஸ் டிவைட் பண்ணுங்க. So 2 டேபிள்ஸ் minus 18 divided by 34. Again 2 tables டிவைட் பண்ணுங்க minus 9 by 70. அப்ப இதுதான் வந்து அவங்க கொடுத்த क्वेश्चंस என்னது 2 f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. இது உடைய ஆன்சர் minus 9 by 17. 11th sum. The distance s an object travels under the influence of gravity in time t seconds. ஒரு ஆப்ஜெக்ட் உடைய கிராவிட்டி பத்தி டைம் வந்து t seconds is given by the s of t equal to half into gt square plus at plus b, where g is the acceleration due to the gravity. G is acceleration gravity பத்தி. So a b ன்றது கான்ஸ்டன்ட் சொல்லிருக்கேங்க. அப்படி இருக்கும்போது இந்த கொடுத்திருக்க கண்டிஷன் வந்து s of t equal to half into gt square plus at plus b ன்றது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா கண்டுபிடிச்சிருப்பாங்க. So 1 to 1 ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். So condition s of t1 is equal to s of t2. The condition satisfy ஆச்சுனா வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். So t1 equal to t2. So s of t1, so half into g t1 square plus a t1 plus b equal to s of again t2 ku half g t2 square plus a t2 plus b. இப்போ எல்லாமே இந்த சைடு கொண்டு வாங்க. half g t1 square minus half g t2 square plus a t1 minus a t2 plus b minus b equal to 0. So plus b minus b cancel பண்ணுங்க. So இது ரெண்டுத்துல half g வெளிய எடுத்துட்டீங்கன்னா t1 square minus t2 square plus a வெளிய எடுத்துட்டீங்கன்னா t1 minus t2 equal to 0. So இப்போ இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா a square minus b square பண்ணலாம். half g so t1 minus t2 t1 plus t2 plus a t1 minus t2 equal to 0. இப்போ பாருங்க ரெண்டு டேர்முமே பாத்தீங்கன்னா இங்கேயும் t1 minus t2 இருக்கு, இங்கேயும் t1 minus t2. சோ ரெண்டுத்துல இருந்து t1 minus t2 நான் வெளிய எடுத்துறேன். So t1 minus t2. So அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? half g t1 plus t2 next plus a இது மட்டும் தான் இருக்கு equal to 0. இப்போ ரெண்டு ஃபேக்டர் நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம இத ஸ்ப்ளிட் பண்ணும்போது. So t1 minus t2 equal to 0. t1 minus t2 equal to 0. அடுத்த ஒரு வேல்யூ பாத்தீங்கன்னா half into g t1 plus t2 plus a equal to 0. So இப்போ இத பாத்தீங்கன்னா t1 equal to t2. So நமக்கு t1 equal to t2 இந்த கண்டிஷன்ல satisfy. So t1 t2 னாவே அதாவது நம்ம சொல்லலாம் 1 to 1 ஃபங்க்ஷன் ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் வரதுதான் இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் satisfy பண்ணுது. பட் இதுல எத்தனை ஃபேக்டர் இருக்குன்னா நம்ம ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. So ஒரு கண்டிஷன் வந்து நமக்கு 1 to 1 ஃபங்க்ஷன் satisfy ஆயிடுச்சு. So இப்போ அடுத்து ஒன்னு செக் பண்றோம். of g t1 plus t2 equal to minus a. இப்போ அடுத்த வேல்யூ இப்போ இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய் g இங்க இருக்கு. So t1 plus t2 equal to minus a by g multiplied by 2. So minus 2a by g. இப்போ அடுத்து t1
equal to minus 2a by g minus t2. So இது minus காமனா வெளியே எடுத்தீங்கன்னா 2a by g minus t2 so plus t2. நம்ம அப்போ இது வந்து t1 உடைய வேல்யூ. ஸோ இப்போ t1 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னு வச்சுங்க நம்மளுக்கு ஈக்குவலாக வரல. ஸோ அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நாட் ஆன்டுன்னு சொல்கிறோம். ஸோ இன்கேஸ் இது ரெண்டு ஃபேக்டரைஸ்ல இருக்கு, இதை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போகலாம். ஆனால் அப்படி கொண்டு இப்போ ஏன்னா இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்டரைஸ் x plus 2 x minus 3 equal to 0 இருந்தால் இது மல்டிப்ளை இருக்கு, அந்த பக்கம் கொண்டு போய் ஜீரோவும் நம்ம பண்ணக்கூடாது. அதுவும் இந்த டேர்மும் நம்ம ஜீரோ பண்ணிட்டு இதை மட்டும் வச்சுட்டு t1 equal to t2 yes 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ இது t1 minus t2 is a 1 to 1 function. But next factor is off into g t1 plus t2 plus a என்பது t1 to 1 function accept பண்ணல. ஸோ அதே நேரத்தில் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 30ல நியூஸ் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 30ல s of t of gt square plus at is the distance of object travels under the influence of gravity அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் அதிலே கொடுத்துருக்காங்க. இஸ் நாட் a one ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொடுத்துருக்காங்க. கியூபிக் ஃபங்க்ஷன் பேஜ் நம்பர் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 30ல கியூபிக் ஃபங்க்ஷன் மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 2 லைன்ஸில். அதில் பார்த்தீங்கன்னா the distance as an object travels the object travels under the influence of gravity in time is not 1 to 1 அப்படி அதிலே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்ம இதை மட்டும் சொன்னால் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ ஆனால் அது மட்டுமே இதனுடைய வேல்யூ கிடையாது, t1 minus t2 மட்டுமே கிடையாது, இது ரெண்டும் சேர்ந்து தான் இதனுடைய வேல்யூ. ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்த்து சொல்லணும், இது வந்து நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். அவ்வளோதான் சொல்லப்படுது. T which varies the temperature in Celsius into temperature in Fahrenheit is defined by T of C equal to F. So temperature in Celsius equal to Fahrenheit. Fahrenheit is 9/5 Celsius plus 32. So Fahrenheit உடைய வேல்யூ இது. Fahrenheit equal to T of C கொடுத்துருக்காங்க. அப்போ T of C equal to நம்ம என்ன சொல்லலாம், the T of C வேல்யூ வந்து 9/5C plus 32 சொல்லலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஒன் 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் வந்து T of 0. ஸோ T of 0 equal to F. ஸோ F உடைய வேல்யூ 9/5 multiply by 0 plus 32. ஸோ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஸோ 32 டிகிரி இஸ் Fahrenheit. இது ஃபர்ஸ்ட் ஒன் உடைய T of 0 உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் சம் T of 28. So 28 9/5 the condition. So you know T of C equal to F equal to so 9/5 multiplied by 28 plus 32. So 28 divided by 5. So 5 5 are 25. 3 0 6 30. So 5.6. So 5.6 multiplied by 9. This multiplied by 9 plus 32. And 5 28 multiplied by 5.6. So 5.6 multiplied by 9. 9 6 are 54. 9 5 are 45. So 50. So 50.4 plus 32. So equal to 82.4 degree Fahrenheit. This is the T of 28 answer. Next third one. T of minus 10. So minus 10. Appo Fahrenheit T of C equal to F equal to 9/5. T of C minus 10 plus 32. 5 tables 2. So minus 18 plus 32. So 32. So answer 14 degree Fahrenheit. This is the T of minus 10. Next one, fourth one. The value of C when temperature in Celsius equal to 212. C nude value enna kandupidiக்க சொல்றாங்க. So T of C equal to T of C வந்து F. So F nude value வந்து 9/5 C plus 32 equal to 212. 9/5C equal to 212 minus 32. So 9/5 C. So 212, 32, 0. So 11 minus 3, 8. So 180. 212 minus 32, 180. So C value kandupidikanum. 180 multiplied by 5 divided by 9. 9 tables. 20 multiplied by 5. So C equal to 100 degree
Celsius equal to 100 degree Celsius. So the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value, so temperature value Celsius value equal to TFC equal to F. So this F எடுத்துங்க. So F equal to 9 by 5. Celsius is equal to Fahrenheit. So F plus 32. So 9 by 5F இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. So F minus 9 by 5F plus 32. So 5F minus 9F divided by 5 equal to 32. And 9 by 5F தான் இந்த பக்கம் கொண்டு வந்தோம். So B equal to 32 இங்கே இருக்கு. So இப்போ LCM எடுத்தீங்கன்னா 5F minus 9F divided by 5. So 5F minus 4F divided by 5 equal to 32. So இப்போ cross multiply பண்ணுங்க. So minus 4F equal to 32 multiplied by 5. 32 multiplied by 5 160 minus 4F. So F equal to 160 by 4 minus. So F equal to minus 40 degree. அப்போ எப்போ செல்சியஸ் வேல்யூ ஃபாரன்ஹைட் வேல்யூ ஈக்குவலாக இருக்குன்னா -40 டிகிரி இருக்கும்போது தான் செல்சியஸ் வேல்யூ ஃபாரன்ஹைட் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும்.